எங்கள் வீட்டு முகிலி வீட்டுக்கு வந்து இன்றோடு 2 வாரங்கள் ஓடிவிட்டன. வந்ததிலிருந்து அவளும் முடிந்தவரை ஓட்டமும் நடையுமாகத்தான் இருக்கிறாள். முகிலியின் அழகை பற்றி சொல்ல வேண்டுமே. அவள் கிளியோபாட்ராவை போன்றே சாம்பல் நிற பேரழகிதான். ஆனாலும் சற்று கண்கள் சாய்ந்திருக்கும். அவள் பார்க்கும்போதெல்லாம் என்னை பார்க்கிறாளா அவளது அம்மாவை பார்க்கிறாளா என்ற சந்தேகம் வந்துவிடும். சற்று உயரத்திலிருந்து கால் வழுக்கி கீழே விழுந்து விட்டதால் உடலெங்கும் அவளுக்கு சிராய்ப்புகள். இரத்த கலரியாகத்தான் வீட்டுக்கு வந்திருந்தாள். அம்மா தான் நீஃபாசல் பவுடர் டென்ச்சர் போட்டு குணப்படுத்தி அவளை முடிந்தவரை இயல்பு நிலைக்கு திருப்பி இருக்கிறார்கள். மிருதுவான அவள் தலையை தொடும்போதெல்லாம் மேனி சிலிர்க்கும் அழகே தனி. என்னை விட அவளுக்கு அம்மாவைத்தான் அதிகம் பிடித்திருக்கிறது. அம்மா தான் அவள் கேட்கும்போதெல்லாம் பால் சோறு தயிர் சோறு ஊட்டுவது. அவளுக்கு மிகவும் பிடித்த உணவு சிக்கன் லாலிபாப் தான். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய பொன்னிற வறுவல் லேசான காரத்தில் வாசனை அவள் மூக்கை தொலைப்பதால் நேராக சமையல் அறைக்கே வந்து விடுவாள். சீக்கிரம் என்று அகலமாக வாய் திறந்து வாங்கிக் கொள்வாள். 4-5 துண்டுகள் தான். ரசித்து சாப்பிட்டு விட்டு போதுமென்று வாயை மூடிக்கொள்வாள். நினைத்த நேரம் தூங்கி நினைத்த நேரம் விழித்து வீட்டை சுற்றி சுற்றி வருவதுதான் அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. அவளுக்கு பாரதியின் பாடல்கள் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா, உன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்ற பாடல்தான் அவளுக்கு அதிகம் பிடித்திருந்தது. அம்மாவோ அவளிடம் காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற பாடல் தனக்கு பிடிக்கும் என்று முகிலியிடம் சொல்லி கொண்டிருந்தார். என் பங்குக்கு முகிலியிடம் நானும் எனக்கு பிடித்த காக்கை கரவா கறந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள என்ற திருக்குறளை சொன்னேன். அவள் கண்களில் மின்னி மறைந்த அந்த வேய்ப்பை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு போய்விடப் போவதாய் அவளின் உறவினர்களிடம் சொல்லி கொண்டிருந்தது எதேச்சையாக என் காதுகளில் விழுந்தது. எங்கள் வீட்டை பிடிக்காமல் அவள் அந்த முடிவை எடுத்திருக்கவில்லைதான். ஆனாலும் அவள் போக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதை எண்ணி பல நேரம் அவள் கண்களில் நீர் துளித்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சொல்வது போல் கிளிக்கு ரெக்கம் அழைச்சிடுச்சு, அதான் பறந்து போக துடிக்குது என்ற வசனம் இவளுக்கும் பொருந்தும். ஆனால் இவள் கிளி அல்ல என்பதுதான் எங்களுக்கு சற்றே ஆறுதல். இனி என்ன, இன்னும் ஓரிரு நாட்கள் தான். அவளும் பறந்து போகப் போகிறாள். வேறு வழியின்றி எங்களை மறந்து போகப் போகிறாள். ஆனாலும் அவள் வாக்குறுதி தந்திருக்கிறாள், எங்களை அடிக்கடி வந்து பார்ப்பதாக. அவள் என்ன மனித பிறவியா? கொடுத்த வாக்கை மனசாட்சியே இல்லாமல் மறந்து போவதற்கு? அவளது உறவினர்கள் அவளை அழைத்துச் செல்ல மரங்களில் அமர்ந்து காத்திருக்கின்றனர். வா வா என்று அழைக்காமல் காக்கா என்றே கத்திக் கொண்டிருக்கிறார்கள். காலம் கொடியது, பிரித்தாளும் சூழ்ச்சி இந்த காலத்திற்கு ஒன்றும் புதிதல்ல.